தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. அதெல்லாம் முடியாதுமா. 300 ரூபா இருந்தா தான் வண்டியில ஏத்துவேன். ஐயோ என்கிட்ட அவ்வளோ இல்லப்பா, கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. நான் அர்ஜென்ட்டா ஜிஹெச்சுக்கு போனேன்ப்பா. என்னாச்சுமா? இல்லம்மா, என் பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். பக்கத்து வீட்டுக்காரமா ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். என்கிட்ட 150 ரூபா தான் இருக்குது. தம்பி 300 ரூபா கொடுத்தாதான் ஆட்டோல ஏத்துவேன்னு சொல்றாருமா. நான் உடனே போகணுமா. அண்ணா அவங்க தான் அவசரம்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லண்ணா. அதெல்லாம் முடியாதுமா. என் வண்டியில ஏறணும்னா நான் சொல்ற காசை கொடுத்தா மட்டும் தான் ஏத்துவேன். அண்ணா அவங்க என்ன வச்சுக்கிட்டே வா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட தான் இல்லைன்னு சொல்றாங்களே. அதுக்கு நான் என்ன பண்றது? இதுக்கு தான் அவன் தனியா வண்டி வச்சுக்கணுங்கிறது. இருந்திருந்தா இந்த மாதிரி காசு இல்லாம ரோட்ல அலைய வேணாம்ல. என்னண்ணா இப்படி மனசாட்சியில்லாம பேசுறீங்க? அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னாலும் சரி, 300 ரூபா கொடுக்காம என் வண்டி இங்க இருந்து நகராது, ஒரு இன்ச்சு கூட. சரிண்ணா. மா நீங்க போய் நம்ம ஹோட்டல்ல ஏறுங்க, நான் உங்களை கூட்டு போய் விடுறேன். சரிம்மா, நீ நல்லா இருக்கணும் தாயி. ஏய் என்ன பண்ற? ஆமாண்ணா, நீங்க தான் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதான் நானே கூட்டிட்டு போய்க்கிறேன். அதான் நான் பார்த்தேன். என்னடா ஒருத்தி வந்து யோக்கியமா பேசுறாளுன்னு. அப்படியே நைஸா பேசுற மாதிரி பேசி எனக்கு வர கஸ்டமர் காசுக்காக லவுட்டிட்டல. அவங்கள ஒண்ணும் நான் காசுக்காக ஏத்தலண்ணா. அந்த சவாரி உங்களை விட்டு போனதுக்கு காரணமே உங்க அலட்சியமான பேச்சும் உங்க பேராசையும் தான். ஏய் அவங்க எனக்கு காசு கொடுக்கலான்னு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அது ஏன் பிரச்சனை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இங்க அவசரத்துக்கு உதவி செய்யதான் நிறைய ஆட்டோக்காரங்க இருக்காங்க. ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களால மத்த ஆட்டோக்காரங்களுக்குலாம் கெட்ட பேரு. அப்புறம் ஏதோ சொன்னியே, எல்லாருமே தனித்தனியா வண்டி வச்சுட்டு போக வேண்டியதானு. எல்லாருமே தனித்தனியா வண்டி வச்சுட்டு போனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வேலையே இருக்காது. இனிமே பேசுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்க.